இது வேணுன்ட்டே பண்றாரா எதுக்கு அப்படி சொல்லி ஜார்ஜியால நம்ம ஷூட் பண்றதுக்கு போது ஒரு நாள் ஏதோ பிரேக் இருந்தது. பிரேக் டைம்ல என்ன பண்ணீங்க, சும்மா ஏதோ டின்னர் சாப்பிட்டு போறோம். போகும்போது எங்களை வந்து சரி நீங்களாம் போங்க, நான் ஒரு 1/2 hour கழிச்சு வரேன். நீங்க என்ன சார் எங்களை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்க எங்க போறீங்க அப்படி கேட்கும்போது, இல்லையா நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சர்ச்சுக்கா? ஃபாரின் வந்துட்டு இங்க வந்து ஒரு ஆள் வந்து சர்ச்சுக்கு போறாருன்னா அப்போ எவ்வளவு பயங்கரமா இருக்கணும். சரி, அதை நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க போகும்போது அப்படியே வந்து பார்த்தா நிஜமாவே சர்ச்சில் தான் போய் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும் ஓ ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் முடிச்சு வந்தோன்னே, சார் பார்த்தேன் என்ன நிஜமா சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கெல்லாம் சேர்த்து ப்ரேயர் பண்ணியா அப்படின்னீங்க. ஓகே, பேசிக்கலாவே வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கா இல்லையா, என்ன விஷயம்? இல்ல இருக்கு. நம்ம ஃபர்ம் பிலீவர் தான். அது வந்து சர்ச்சுக்கெல்லாம் போவேன். அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் நமக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சி மை மாம் இஸ் அ ஹிந்து அண்ட் டேட் இஸ் அ கிறிஸ்டியன். அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன வந்து நீ இங்க போனா இங்க போக கூடாது, அங்க போனா இங்க வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிடலாம் நம்மள. இட்ஸ் நெவர் லைக் தட். சேம் திங் நான் என்னோட கிட்ஸுக்கும் சொல். அதுதான் நம்ம ஜார்ஜியா போகும்போது என்னன்னா, நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலயே அந்த ஒரு சர்ச் இருந்தது. நான் போற வழியிலேயே பார்த்தேன். சரி ஓகே, நம்ம சென்னையில அடிக்கடி போக முடியறது இல்ல, சரி அங்க போய் நம்ம ஒரு ஒரு வணக்கத்தை போட்டு. காட் பிலீஃப் இருக்கு. எஸ் எஸ் எஸ். எப்பவுமே ஜென்ரலா தெரியாது இல்ல, தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஜார்ஜியால இருந்தே டவுட், இது சும்மா போட்டோக்காக நடக்கிற இல்ல நிஜமாவே நீங்க அப்படித்தானா? அதுக்காக இப்ப கேட்டலாம், இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கா வச்சு கேட்டலாம் சில விஷயம் லாக் பண்ண முடியும்னு. சரி ஓகே.